நல்லா கண்ட்ரோல் ஆகும். லோ கேலரிங்கிறதால எவ்வளோ வேணா சாப்பிடலாம். மதிய சாதத்துக்கு இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு சிலர் உசிலி பண்ணியும் சாப்பிடுவாங்க. வளரும் குழந்தைகள் கொஞ்சம் பெரியவங்க எல்லாரும் தாராளமாக இந்த பருப்பு சேர்த்து உசிலி பண்ணி சாப்பிடலாம். ஆனால் கொத்தவரங்காயை பொதுவாக நீரிழிவு நோயாளிகள் வாரம் 2 முறை 3 முறையாவது கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க பிளட் சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஏன்னா இதுல விட்டமின்ஸ் ஏ, சி அண்ட் கே இருக்கு, நிறைய ஃபைபர் இருக்கு. அதனால அவங்க சுகர் லெவல் வந்து நல்லா நிறைய இன்க்ரீஸ் ஆகி பண்ணி கொடுக்காது. லோ கேலரிஸ்ங்கிறதால அதுவும் நின்று செரிமானம் ஆகுறதால இவங்களுக்கு வந்து நிறைய நேரம் பசிக்காம இருக்கிறதுக்கு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது நிறைய கொத்தவரங்காய் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காம இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயமான இந்த கொத்தவரங்காயை நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இல்ல, வளரும் குழந்தைகள், திரும்பவும் சொல்றதுதான், வளரும் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே பருப்பு போட்டு உசிலி சேர்த்து சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இந்த லைட்டா கசப்பு இருக்கும்.